அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இப்போ ஒரு ஃபென்டாஸ்டிக் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் என்ன செய்ய போகிறோம்? we are going to see டயக்ராமையும் கவனமாக பார்த்துக்கோங்க, அந்த ப்ராப்ளத்தையும் கவனமாக பாருங்கள், ரெண்டு சிச்சுவேஷனையும் ஃபீல் பண்ண முயற்சி பண்ணுங்கள். அப்போ தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுடைய அர்த்தமும் உங்களுக்கு விளங்கும். பாருங்கள், a block of mass 25 kg, ஒரு 25 கிலோ எடை உள்ள பொருள் இருக்குது. இஸ் raised by a 50 kg man, ஒரு மனுஷன் இருக்கான், அவன் 50 கிலோ. இன் டூ டிஃப்ரெண்ட் வேஸ் ஆர் ஷோன் இன் ஃபிகர். ஒன்று கீழே பிடிச்சி தூக்குறான், இன்னொன்று ஒரு சக்கரம் மூலமாக என்ன செய்கிறான், ரைட், அவன் அதை இழுக்கிறான். வாட் இஸ் தி ஆக்ஷன் ஆன் ஃப்ளோர் பை தி மேன் இன் தி டூ கேசஸ்? பூமியில் அவனுடைய கால் என்ன அழுத்தத்தில் இந்த கேஸில் எப்படி பதியும், இந்த கேஸில் எப்படி பதியும், ரைட். இஃப் தி ஃப்ளோர் ஈல்ட்ஸ் டு எ நார்மல் ஃபோர்ஸ் ஆஃப் 7000 நியூட்டன். வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இல்லைங்களா? அதாவது இதில் 700 நியூட்டன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணப்பட்டுச்சுன்னா இந்த தளம் நெகிழ்ந்துடும். ஈல்ஸ்னால் விட்டு கொடுத்துரும், கட்டியாக நிற்காது, அமைஞ்சிரும், விழுந்து இறந்து கூட போயிடலாம். பெரிய பாதாளமாக இருந்தால் இறந்து போயிடுவான். ஸோ 700 நியூட்டனை தாண்டி இந்த ஃபோர்ஸை செயல்படக்கூடாது. விச் மோட் ஷுட் தி மேன் அடாப்ட் டு லிஃப்ட் தி பிளாக் விதவுட் தி ஃப்ளோர் ஈல்டிங்? ஸோ இந்த மாதிரி சக்கரம் மூலமாக இழுக்கிறது பெஸ்ட்டாக, இல்லாட்டி தரையில் பிடிச்சி இழுக்கிறது பெஸ்ட்டாக அப்படின்னு என்ன செஞ்சுருக்காங்க, கேட்டிருக்காங்க. லெட் அஸ் அனலைஸ் தி கேஸ், போத் கேசஸ். ஸோ ஃபஸ்ட் இந்த கேஸ் எடுத்துக்கலாம். ரைட், இங்கே அந்த மனுஷன் இருக்கான், ஓகே. அவன் என்ன செய்கிறான், கீழே கூட அப்படியே லிஃப்ட் பண்ணுறான், ஓகே, குனிஞ்சு லிஃப்ட் பண்ணுறான். ஏற்கனவே 50 கிலோ இருக்கான். இந்த 50 கிலோ காரணமாக ஏற்கனவே என்ன செய்யும், இந்த இடத்துல ஒரு ரியாக்ஷன் இருக்கும், 50 × G. இப்போ இது தூக்கும்பொழுது 25 கிலோவை தூக்குறான் இல்லையா, அவன் வெயிட்டோடு அது சேர்ந்துருது, ஓகே. இது கீழ் நோக்கி இருக்குது, இதுவும் கீழ் நோக்கி இருக்குது, 25 kg. ஸோ இப்போ என்ன ரியாக்ஷன் கிரியேட் ஆகும்னா, 75 கிலோவுக்கு ரியாக்ஷன் கிரியேட் ஆகும். இந்த கிரியேட்டர் ரியாக்ஷன் ஃபார் 75 kg. ஸோ 75 kg × 10 750 நியூட்டன். அது எவ்வளோ தாங்கும்? இது G வந்து நான் அப்ராக்சிமேட்டாக எடுத்திருக்கேன், 10ன்னு. இட் இஸ் 9.8. ஸோ 750 நியூட்டன். திஸ் இஸ் டேஞ்சரஸ், ரியலி டேஞ்சரஸ். ஏன்னா இந்த தரை நெகிழ்ந்துருச்சுன்னா, இஃப் இட் ஈல்ட்ஸ், அவன் உள்ளே விழுந்துருவான். திஸ் இஸ் டு பி அண்டர்ஸ்டுட். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கவனிச்சும் பாருங்கள், அவன் கஷ்டப்பட்டு இதை என்ன செய்கிறான், இதை வந்து ஹேண்டில் பண்ணுறான் சுச்சுவேஷனை. இப்போ இங்கே பாருங்கள், இந்த கேஸ் பாருங்கள். இந்த கேஸில் வந்து இவன் என்ன செய்கிறான், ஒரு சக்கரம் மூலமாக அதை என்ன செய்கிறான், லிஃப்ட் பண்ணுறான். அப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே 25 கிலோ கீழ் நோக்கி இது இழுக்குது, ஓகே. அப்போ இந்த இடத்துல அதே ஃபோர்ஸ் மேல் நோக்கி செயல்படும். ஸோ அப்படியே இவன்ட்ட வந்தீங்கன்னா, இவன் மேலே செயல்படுற ஃபோர்ஸ், இவன் 50 கிலோ இருக்கான்னா 25 கிலோ மேலே இழுக்கிறதுக்கு செலவு பண்ணிடுவான், பீயிங் யூஸ்ட். ஸோ இப்போ என்ன ரியாக்ஷன் இருக்கும் கேட்டிங்கன்னா, 50 - 25 × 10 250 நியூட்டன். அப்போ இங்கே அவன் சேஃபாக இருக்கான், இஸ் வெரி சேஃப். இன்னொன்று கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவான். ஏன்னா இங்கே காலில் கடுமையான அழுத்தம் இருக்கும், தூக்கும்போது காலில் கடுமையான அழுத்தம் அவன் ஃபீல் பண்ணுவான். இங்கே காலில் இருக்கிறது கை மட்டும்தான் என்ன ஆகும், செயல்படும். கருத்து பாயிண்ட் புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ திஸ் இஸ் தி பெஸ்ட் வே டு லிஃப்ட். இப்படி என்ன செய்யக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த கிராமத்தில் போய் கொஞ்சம் நாகரிகம் வளர்ந்த கிராமத்தை பார்த்தீங்கன்னா, அங்கே என்ன தான் வச்சுருப்பாங்க, மேல் கூடி தான் இழுக்கிற மாதிரி வச்சுருப்பாங்களே ஒழிய என்ன செய்ய மாட்டாங்க, கீழே கூடி தூக்கிறதா வச்சுருக்க மாட்டாங்க. காரணம் என்னென்னா, ஒரு கிணற்றுடைய அந்த பகுதி பலவீனமாக இருக்கும் இல்லைங்களா, அந்த பக்கம் மண் இல்லையே, அதனால் சுற்றி போய் கவனித்து பாருங்கள். என்றைக்காவது ஒரு கிணறு இருந்துச்சுன்னா, கிணற்றை சுற்றி சுவர் கட்டி அந்த சுவத்திலேருந்து 2 கம்பு எடுத்து அங்கே என்ன செஞ்சுருப்பாங்க, சக்கரத்தை மாட்டியிருப்பாங்க. ஸோ தட் நீங்கள் இழுக்கும் பொழுது தரையில் உங்களுடைய ஃபோர்ஸே குறைஞ்சி போயிடும். இதான் பிள்ளைங்களா அண்டர்ஸ்டாண்டிங். டீப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை பற்றி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தகவல் சொல்லுங்கள். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.